என்னங்க ஐயா இது போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கு? ஐயா அது போஸ்ட் கார்டு கிடையாதுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 100 ரூபாய் நோட்டு. இந்த நோட்டை எப்ப வெளியிட்டாங்கன்னா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா 1949 50 வரை அடிச்சிருப்பாங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யானை படம் போட்டிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலகட்ட படத்துல வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமா காமிச்சிருப்பாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் சிம்பிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸா இருக்கும். இந்த நோட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப வெளியே வந்து 86 வருஷம் ஆகிப்போச்சு. 70-86 வருஷம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் இன்னமும் பழமை மாறாம நல்ல கண்டிஷன் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க நோட்டெல்லாம் நம்ம மடிச்சு பாக்கெட்ல வச்சிரும். இந்த நோட்டை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா மடிச்சு வச்சிட முடியும். ஏன்னா இந்த நோட் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு பெரிய சைஸா இருக்கு பாத்தீங்களா. இதை வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சிட முடியாது. அந்த காலகட்டத்துல இந்த நோட்டு எல்லாமே புழக்கத்துல இருந்த நோட்டு தான். இன்னமும் இதுல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பழமை மாறாம நல்ல கண்டிஷன்லாம் இருக்கு. 1950 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரை ரூபாய், 1/4 ரூபாய், 1 ரூபாய் தான். அப்ப இந்த 100 ரூபாய்க்கு எவ்வளவு மதிப்பா இருந்திருக்கும், வச்சிருந்தவங்க எந்த அளவுக்கு வசதியா இருந்திருப்பாங்க பாத்துங்க. அவ்வளவு சீக்கிரம் வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. ஒரு பப்ளிக்ல கொண்டாந்து இதை யூஸ் பண்ணிருக்க முடியாது. பண்டு மாற்றம் மாதிரி வாங்கி மாத்தி தான் வைக்க முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய நோட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்தனாலதான் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா பழமை மாறாம இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயங்கார் கையெழுத்து. அதாவது 2 சிக்னேச்சர் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு ராமாராவ், இன்னொன்னு ஐயங்கார். ரெண்டு நோட்டுமே நம்மள்ட்ட இருக்கு. 2 சிக்னேச்சருமே இருக்கு. இப்ப இந்த நோட்டெல்லாம் நம்ம எதுக்காக சேகரிச்சு வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க நோட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதலாம் வாங்கி கையில பிடிச்சி பார்த்தலாம். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோட்டை வச்சிருக்கும் போது இந்த நோட்டை பார்க்கும் போது நமக்கு பழைய ஞாபகம் எவ்வளவு ஒரு இந்த நோட்டுக்கெல்லாம் எவ்வளவு சாதிச்சிருக்கலாம், எவ்வளவு பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த நோட்டை பயன்படுத்துறவங்களோ இல்ல பார்த்தவங்களோ இருக்கும்போது இந்த நோட்டை பார்க்கும்போது இந்த வீடியோல ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அவங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்ம தாத்தா பாட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக ஓடினாங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தான். அடுத்த ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து இதை விளக்கத்தை எடுத்து சொல்றோம். வரலாறு நினைவுபடுத்துறோம். அந்த நோட்டுக்கு இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் அசால்ட்டா ஒரு செகண்ட்ல காலி பண்ணிடுவோம். இந்த நோட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அவ்வளவு ஒரு பொக்கிஷமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் இந்த நோட்டு பொக்கிஷமா வச்சிருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்ட அந்த நோட்டை சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா கண்டிப்பா வாங்கிக்கலாம். நம்ம கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் ரெகுலர் கடையா இருக்குது. தேவைப்பட்டா நீங்க எங்க இருந்தாலும் சரி கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் கொரியர் பண்ணுவேன். சரிங்களா? போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9940873914.